பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பயங்கரமாக ட்ரிப்பு விழுந்துருச்சு. அதுவும் வந்து பாருங்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்ட்டு ஐயால. அதுவும் எனக்கு விழுகுமா விழுகாதான்னு போராட்டம் வேற இதில். ஏன்னா இங்கேயும் கேப் இருக்கு. நமக்கு விழுந்திருக்க ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாழைச்சாப்பேட்டை அவங்களுக்கு காமிச்சிருக்கு. எனக்கு 600 சில்லரை காமிச்சிச்சு. கிலோமீட்டருக்கு ஓரளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான். நான் எக்ஸ்ட்ரா பேர் கேட்கல. ஸோ கிளம்பலாம் பிக் பண்ணுறதுக்கு. சென்னைக்குள்ளே போயிட்டா போதுன்ற மாதிரி தான். ஸோ அங்கேருந்து எதுவும் ட்ரிப்பு கிடைக்குமான்னு தெரியல. நம்ம கண்டினியூ தான் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டினியூஸாக பாருங்கள். நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை வரை கண்டினியூ பண்ணலாம் தான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோங்க. அமௌண்ட் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். அமௌண்ட் வந்து கிலோமீட்டருக்கு 20 ரூபான்ற மாதிரி ஊபர் கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டான். ஆனால் கேஷ் கலெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்கு. ஊபர் கிட்டத்தட்ட வந்து கமிஷன் மட்டுமே 100 சம்திங். ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பார்த்தோம்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிருச்சு. மணி 11 மணி ஆகி போச்சுங்க. இப்படித்தான் நம்ம வண்டி ஓட்டுறோம்னு சாப்பாட்டை மறந்துடுறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய எல்லா பேரும். இதுதான் பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் சாப்பாடை பார்த்து வயிற்றுக்கு ஒரு இறைய போடணும். போட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். அதாவது சிஎன்ஜி ஃபுல் பண்ண தாங்க வந்திருக்கோம். சிஎன்ஜி ஃபுல் ட்ரை ஆகி போச்சு. வரவெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் அமையல. மண்டை காஞ்சி போச்சு. என்னடா நீ போல போச்சா, பெட்ரோலை போட்டுத்தேன் பிடுங்கணுமான்ற மாதிரி ஆகி போச்சு. நல்ல வேலை இங்கே வந்து நம்ம அந்த வாழைச்சாப்பேட்டையை தாண்டி வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஒரு டோல் வருது பார்த்தீங்களா. அந்த டோல் தாண்டினதுமே ஒரு பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குது. இங்கே ஆல்ரெடி நான் ஃபுல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 24 ஹவர்ஸும் சிஎன்ஜி கிடைக்கும், நம்பி வரலாம். நான் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கேன். ஸோ அதை சொல்லணும்னு தோணுச்சு. இங்கே வந்து 24 ஹவர்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டோடயே வரும், இந்த பல்கில் இருக்குமா ஐயோ அப்படின்ட்டு. இந்த பல்கை வந்து நீங்கள் நம்பி வரலாம். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் லேட்டு போனதே இல்லை. இது கரெக்டாக வாழைச்சாப்பேட்டையை தாண்டி அந்த டோலை தாண்டினதுமே வந்து இந்த பெட்ரோல் பங்க் வரும். அதை நம்ம கரெக்டாக சர்வீஸ் ரோட்டில் மாறிடணும். டோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, டோல் அதை நான் ஃபுல்லாக எடுக்காமல் விட்டேன். டோலை தாண்டின உடனே சர்வீஸ் ரோட்டில் மாறி வந்துடணும். நீங்கள் விட்டு தாண்டி போயிட்டீங்கன்னா ரொம்ப தூரம், ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி ஆகிப்போகும். நான் இப்போ அப்படித்தாங்க வந்தேன். குண்டங்கப்பட்டா சுற்றி வந்தேன். எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபுல் பண்ணிட்டு அப்படியே அடுத்த ட்ரிப்பை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாழைச்சாப்பேட்டையிலேருந்து எம்டி அடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம வேலூர்லேருந்து சரியான டைமுக்கு வந்து வாழைச்சாப்பேட்டை ட்ரிப்பை எடுத்துட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும். கிடைச்சிட்டா எந்த ட்ரிப்பாக எடுத்து வெளியில் வந்துருக்கோம். வாழைச்சாப்பேட்டிலேருந்து காஞ்சிபுரம் எம்டி அடிச்சுட்டு வந்துட்டேன். 33 கிலோமீட்டர் என்னமோ தான் நினைக்கிறேன். ஸோ 35 நினைக்கிறேன். 35 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக எம்டி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து காஞ்சிபுரமே வந்துட்டேன். நான் இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா காலைல வெள்ளனை தாங்க இங்கேருந்து ட்ரிப் எடுத்துகிட்டு போக முடியும். வேறு வழி இல்லை.